ஸ்ரீலங்கா 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக பாகிஸ்தான் போயிருக்காங்க. இதில் முதல் போட்டி நேற்று ராவல்பிண்டியில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தானுக்கு ஆரம்ப விக்கெட்டுகள் சடசடன் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு 90 ரன்னுக்கே 4 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. யார் பாபர் அசாம், ரிஸ்வான், சயீம் அயூப், ஃபகர் ஜமான் இந்த மாதிரி முக்கியமான விக்கெட்டுகள்லாம் போயிடுச்சு. ஒரு 180-200 ரன்கள் தான் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது. அந்த நேரத்தில் சல்மான் ஆகாவோட ஹுசைன் தலத் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இவங்க 2 பேரும் பிரமாதமாக ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்கிறாங்க. கிட்டத்தட்ட 140 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஹுசைன் தலத் 62 ரன்களுக்கு பிறகு அவுட் ஆகிறாரு. அதன் பிறகு கடைசியாக இறங்கின முகமது நவாஸ் அதிரடியான ஒரு ஆட்டத்தை ஆடி 23 பந்துக்கு 36 ரன்கள் அடிக்க பாகிஸ்தான் 298 ரன்களை குவிக்கிறாங்க. சல்மான் ஆகா கடைசி வரை ஆட்டம் இழக்காம 105 ரன்களை அடித்து பிரமாதப்படுத்துறாப்புல. அதுவும் 87 பந்துல 105 ரன் அடித்து பாகிஸ்தானை ஒரு மிகப்பெரிய ஸ்கோருக்கு எடுத்துட்டு போக காரணமாக இருந்தது இந்த சல்மான் ஆகா. 299 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோட ஸ்ரீலங்கா இறங்குறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு ஆரம்பம் துவக்கம் செம்மையாக இருந்துச்சுங்க. நிசாங்காவும் காமில் மிஸ்ராவும் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு 85 ரன்கள் வரைக்கும் விக்கெட்டே விழுகலை ஸ்ரீலங்காவுக்கு. நிச்சயமாக ஸ்ரீலங்கா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அப்போ இருந்தது. ஆனால் 85 ரன்களுக்கு பிறகு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு 210 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்துடுறாங்க 37 ஓவர்களில். கடைசி 13 ஓவர்களுக்கு 90 ரன் அடிக்கணும், 7 விக்கெட் போயிடுச்சு. இந்த நேரத்தில் 8வதாக இறங்கின ஹசரங்கா டெய்ல் எண்டர்கள் 2 பேர் யார் சமீராவையும் தீக்ஷானையும் வச்சு ஆடின ஒரு ஆட்டம் நெருப்பாட்டம்ங்க. எவனுமே எதிர்பார்க்கல. பாகிஸ்தான் வீரர்கள்லாம் அள்ளு விட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் ரசிகர்லாம் ரொம்ப அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் ஆடினது ஹசரங்கா. கடைசி 4 ஓவருக்கு 44 ரன்கள் அடிக்கணும். அந்த 47வது ஓவரில் 2 பவுண்டரி உட்பட 13 ரன்கள் அடிக்கிறாப்புல ஹசரங்கா. கடைசி 3 ஓவருக்கு 31 ரன்கள் அடிக்கணும். அந்த ஓவரில் 1 பவுண்டரி உட்பட 8 ரன்கள் அடிக்கிறாப்புல ஹசரங்கா. கடைசி 2 ஓவருக்கு 23 ரன்கள் அடிக்கணும். அந்த ஓவர் தான் ஆட்டத்தோட டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சதுங்க. அந்த 49வது ஓவரை போட வர்றது ஹுசைன் தலத். செம்மையாக போட்டு அந்த ஓவரில் 2 ரன்களை மட்டும் கொடுத்து ஹசரங்கா விக்கெட்டை எடுக்காப்புல. ஹசரங்கா 6 அடிக்கிறதுக்கு செம்மையான ஷாட் ஒன்று அடிப்பான் மனுஷன். ஆக்சுவலாக அது 6 போக வேண்டியது. அது 6 போயிருந்தா நிச்சயமாக ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கேட்சை பாபர் அசாம் ரன்னிங்லேயே போய் செம்மையாக அடுப்பாப்புல. அந்த கேட்ச்னால ரிசல்ட்டே மாறுது. ஹசரங்கா நின்றுருந்தாப்புல அப்படின்னா நிச்சயமாக ஸ்ரீலங்காவை ஜெயிக்க வச்சிருப்பாப்புல. கடைசி ஓவருக்கு 21 ரன்கள் தேவைப்படுது. அந்த 49வது ஓவரில் வெறும் 2 ரன்களை மட்டும் கொடுத்து ஹசரங்கா விக்கெட்டை எடுப்பாப்புல ஹுசைன் தலத். கடைசி ஓவரில் 21 ரன்கள் அடித்தா வின்னு. சரி ஸ்ரீலங்கா அவ்வளோதான், ஹசரங்கா போயிட்டாப்புல அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஹசரங்கா என்ன செஞ்சாப்புலையோ அந்த பணியை தீக்ஷானா கையில் எடுத்தாப்புலங்க. மனுஷன் கடைசி ஓவரில் அதிரடி பவுண்டரியாக அடிக்காம மனுஷன், அதில் 2 ஒய்டு வேற. கடைசி 5வது பந்து வரைக்கும் இழுத்துட்டு போகிறான் ஜெயிக்கிறதுக்காக. கடைசியாக 15 ரன்கள் மட்டும்தான் அந்த 50வது ஓவரில் அடிக்க முடிஞ்சு 6 ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா ஒரு தோல்வியை தழுவுறாங்க. ஸ்ரீலங்கா வீரர்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. டெய்ல் எண்டர்களை வச்சு ஹசரங்கா ஆடின ஆட்டமும் சரி, கடைசி ஓவரில் தீக்ஷானா ட்ரை பண்ணதும் சரி, செம்ம விருந்தாக இருந்திருக்கும் ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு. சொந்த மண்ணில் மீண்டும் ஒரு சறுக்கலை உண்டாக்கி கடைசி நேரத்தில் ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தான். இன்னும் 2 ஒருநாள் போட்டிகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.